ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃப்ரைடே ஆஃப்டர்நூனுக்கான வீடியோ தான். மதியம் வந்து என்ன சமையல்னு பார்க்கலாம். பக்கத்தில் வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தொக்குக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் அன்றைக்கி இருக்கிற காயெல்லாம் முடிச்சுட்டு தான் மார்க்கெட் போனோன்னே. ஸோ இன்னமும் பேலன்ஸ் இருக்குது. இதை முடித்தா தான் அவர் வந்து மார்க்கெட்டுக்கே கூப்பிட்டு போவார். ஏன்னா காய்ங்களை வச்சுட்டே திரும்பி கேட்குறியன்னு சொல்வார். அதனால் இருக்கிற காயெல்லாம் போட்டு இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் இது வச்சிடலான்னு சொல்லியிருந்தான். இது வந்து கத்திரிக்காவும் இது வந்து இது பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு அதையும் வந்து போட்டு நல்ல எண்ணெயிலே வந்து ஃபஸ்ட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வேகிறது நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் வந்து நல்லா இது பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் வேகும் போது வந்து நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடும். பாருங்கள், அதே ஆயிலில் வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கலாம், 3-4 கூட ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், இது வந்து சாம்பார் பொடி, தனி மிளகாய்த்தூள், கலந்த மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்சு மஞ்சள், அவ்வளோதான். ஏன்னா கத்திரிக்காய் கூட ஏன் சாம்பார் பொடி சேர்க்குறோன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். அது சாப்பிடும் போது நம்மளுக்கு அதில் வந்து சாம்பார் பொடி போட்டிருக்க மாதிரியே தெரியாது, நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதனால தான் நான் கத்திரிக்காய் காரக்குழம்புக்கும் போடுவேன், சாம்பார் பொடியை இதுக்கும் போடுவேன். பாருங்கள், நான் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன் இந்த மசாலா வேகிறதுக்காக. கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் எடுத்து காய்களை எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இது துவையல் தான். அதாவது நம்ம குழம்பு எதுவுமே தேவை கிடையாது. இந்த தொக்கை வச்சு பிரட்டி நம்ம சாதத்தில் சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் இன்றைக்கி நான் குழம்பு எதுவும் வைக்கலை. இந்த தொக்கு, வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் மாங்காய் இருந்தது. மாங்காவும் வந்து தீத்தணும்னு சொல்லிட்டு மாங்காய் பச்சடியும் செஞ்சு வச்சுட்டேன். எல்லாம் சிம்பிளான டிஷ்ஷு தான். இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து மார்க்கெட்டுக்கு போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரணும். பாருங்கள், சாதம், வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் வந்து இந்த இது செஞ்ச பச்சடி, மாங்காய் பச்சடியும் செஞ்சு வச்சுருக்கேன். அடுத்து வந்து இந்த பொரியல் தொக்கு செஞ்சுருக்கேன். உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு. இப்போ கத்திரிக்காய் பிடிக்காத குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்காது. நம்ம நார்மலாக வந்து குழம்புல போட்டு கொடுத்தாலும், இது பண்ணி கொடுத்தாலும், வறுத்து கொடுத்தாலும். பட் இதில் போட்டிங்கன்னா தெரியாது, அது நல்லாயிருக்கும். அந்த கத்திரிக்காய் போட்ட மாதிரியே தெரியாது அவங்களுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இப்போ வந்து மதியம் வந்து சாப்பிட்டு முடித்ததும் ஒரு மணி ஒரு 3 o'clock ஆகிடுச்சு. இந்த டைமில் தான் நான் ஃபேஷியல் பண்ணுவேன். நம்ம ஆல்ரெடி பொடியை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கடலை மாவு பச்சை பயிரும் போட்டு அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அந்த பொடி தான் மதியத்தில் நம்மளுக்கான டைமிங் இது. ஸோ இப்போ தான் நான் இது போட்டுக்க முடியும். அதனால் மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு தண்ணியும் ஊற்றலாம், பாலும் ஊற்றலாம். ஸோ நான் பால் ஊற்றிக்கிறேன். நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு இதை ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு